ஒரு இளைஞன் மலை உச்சியில போய் தற்கொலைக்கு முயற்சி பண்றான். அப்ப அந்த வழியா ஆடு மேய்ச்சிட்டு போற பெரியவர் அவனை காப்பாத்தி கூட்டு வர்றாரு. தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படி இந்த வயசுல அப்படின்னு கேட்கிறாரு. நான் சின்ன வயசுல இருந்தே மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். 3 வருஷமா போராடிட்டு இருக்கேன். கடந்த 3 வருஷமா நீட் எக்ஸாம் எழுதி என்னால பாஸ் பண்ண முடியல. தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். நான் சொல்ற கதையை கேளு. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல 3 மரங்கள். 3 மரங்களுக்கு 3 விதமான ஆசைகள். முதல் மரத்துக்கு நான் அரச ஆபரணங்கள், தங்க நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள் வைக்கக்கூடிய அரச ஆபரண பெட்டியா மாறணும் ஆசை. 2ஆவது மரத்துக்கு மாமன்னனை சுமந்து சொல்லக்கூடிய அரச கப்பலாகணும் ஆசை. 3ஆவது மரத்துக்கு என்னை யாரும் வெட்டவே கூடாது, நான் வானுயர வளர வேண்டும், இறைவனை ஆண்டவனை தொடும் வரை வளர வேண்டும் என்று அந்த 3ஆவது மரத்துக்கு ஆசை. முதல் மரத்தை பார்க்குற விறகு வெட்டி, இந்த மரம் வலுவான மரமா இருக்கிறது, இது மாட்டு தொழுவத்துல வைக்கோல் வைக்கக்கூடிய பெட்டியா மாற்றான்னு சொல்லிட்டு அதை வெட்டுறான். முதல் மரத்து நொந்து போயிருது. 2ஆவது மரத்தை பார்த்த விறகு வெட்டி, இதுவும் வலுவா இருக்குது, பட்டையா இருக்கு. இப்ப படகு, தோணி படகு, சின்ன சின்ன தோணி படகு செய்ய யூஸ் பண்ணிட்டு அதை வெட்டுறான். இப்ப அதுவும் அழுகு. நான் அரச கப்பலாகன்னு ஆசைப்பட்டேன், கடைசியில என்னைய படகு ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அழுகுது. இப்போ 3ஆவது மரத்தை அது வெட்டும் போதே அது அழுதுருது. என்னை வெட்டக்கூடாது, வெட்டாம தான் வளருவேன், இறைவனை சிந்திக்க முடியும் நான், அதுவும் அழுகுது. ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி பெண் என்ன பண்றாங்க, அவங்க ஆஸ்பத்திரி போறாங்க. பிரசவ வலி வந்து வலி அதிகமாயிருந்து போகிற வழியிலே பிரசவிக்க போற சூழ்நிலை வந்தோடனே பக்கத்துல பார்த்தா ஒரு மாட்டு தொழுவம். உள்ள போய் பிரசவிச்சது அந்த அம்மா. பிரசவம் பண்ணி குழந்தைய எடுத்து குழந்தைய தூக்கி அந்த வைக்கோல் வைக்க இருந்த அந்த பெட்டியில வச்சிருது அந்த அம்மா. அது தெய்வ உயிர், தெய்வ குழந்தை, அதுதான் குழந்தை இயேசு. ஸோ அந்த மாதிரி பெட்டியானதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்றது அந்த பெட்டி. இந்த ஆத்துல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மரம் இருக்குல்லையா, அந்த படகு ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு சூழல்ல மாட்டிக்குது. மாட்டோடனே தத்தளிக்குது படகு. அதுல ஒரு ஞானி இருக்கிறார். அவர் எந்திரிச்சு ஒரு மந்திரம் சொல்லி இப்படிங்கிறாரு, இந்த ஆற்றோட சூழல் நார்மலாகி அமைதியா இருந்தாரு, படகு நார்மலா போக ஆரம்பிக்குது. மாமன்னனோட சக்தி வாய்ந்த, வலிமை வாய்ந்த ஒரு ஞானியை, ஒரு துறவியை சுமந்துட்டு போறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், இறைவா நன்றி அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லுது அந்த அந்த படகு, அந்த மரம். இப்ப 3ஆவது மரம் இருக்கு இல்லையா, அது இன்னும் அந்த அந்த உள்ளவே கிடக்குது, பயனற்ற இருட்டுல இருக்கு. இப்போ கோயில்ல இருந்து வர்றாங்க. கோயில்ல சன்னதியில பூக்கள் அர்ச்சனை பண்றதுக்கு கொண்டு போகணும். சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு பூக்களை கொண்டு போகணும். அதுக்கு கூடைகள், பூக்கூடைகள், சின்ன சின்ன பூக்கூடைகள் தேவைப்படும். அந்த மரம் வெட்டி அந்த மரத்தை எடுத்து கொடுக்குறோம். அந்த 3ஆவது மரத்துக்கு இதை எடுத்துட்டு போங்க, இது பூக்கூடை செய்ய பயன்படும். இப்ப அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியில இறைவனையே தினமும் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய பூக்களை கொண்டு போகக்கூடிய மரமா நான் பயன்படுறேன், அந்த பூக்குடையா பயன்படுறேன், இறைவா கடைசியில உங்ககிட்டே வர வச்சுட்டேன்னு நன்றி சொல்றேன். இந்த 3 மரங்களும் தாங்கள் என்னவாக வேண்டும் என்று நினைத்தனவோ அப்படியே ஆயின. ஆனால் அவைகள் நினைத்த வழியில் அல்ல, இறைவன் நினைத்த வழியில் ஆயின. இது மனிதர்களுக்கும் பொருந்தும். நம் எண்ணங்களும் நோக்கங்களும் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை நிறைவேற்றி வைப்பது இறைவன் செயல். அவன் வழியில் அவன் நிறைவேற்றி வைப்பான். நம்பிக்கையுடன் இருங்கள். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன்